பலங்கொண்டு எப்படி இரு, திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. அது எத்தனை முறை சொல்றாரு பார்த்தீங்களா? ஊழியன்னு சொன்னாலே திடப்படுத்துதல் தான் ஊழியம். மற்றவர்களை என்ன செய்யணும்? திடப்படுத்த வேண்டும். உடனே நீங்கள் சொல்லுவீங்க, நீ என்ன திடவாப்படுத்துவீர், சில சமயத்தில் கடுமையான போட்டு விட்டுறீர என்பதாக நினைக்கலாம். எதற்காக என்றால், நம்ம சபை ஒரு பரிசுத்த சபையாக இருக்கணும். சில காரியங்கள் பரிசுத்தத்துக்கு பிறகு தான் கர்த்தர் நமக்கு தருவார். நம்ம ஜீவியத்தில் உள்ள மாற்றத்திற்கு பிறகு அவர் நமக்கு அந்த ஆசீர்வாதத்தை தருவது அவருக்கு சுலபம். ஜீவியம் அறையில் நான் என்ன இருக்குது, ஆசீர்வாதம் கிடைச்சிட்டு நல்லதுதான். ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் பரலோகத்துக்கு போகலைன்னா என்ன பயன் இருக்குது? அதனால தான் ஆண்டவர் ஒரு பக்கத்தில் கண்டிப்பையும் வைப்பார்.